வெல்கம் டு சந்தியா ஸ்ரீ ஆடியோ நாவல்ஸ். நாம கேட்டுக்கிட்டு இருக்க கதையின் தலைப்பு எனது புன்னகையின் முகவரி. ஆசிரியர் சந்தியா ஸ்ரீ. நான் உங்கள் புவனா செல்வம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 33. அதன் பிறகு நாட்கள் விரைந்து செல்ல ரிஷிநந்தன் அடிக்கடி ஊட்டிக்கு வந்து செல்வது கஷ்டமாக இருக்கிறது என்று கோவையில் தொழிலை தொடங்கி அங்கேயே சொந்தமாக வீட்டையும் வாங்கி குடியேறினான். வீட்டிற்கு வந்துவிட்டால் மனைவியை வம்பிற்கு இழுப்பதே மனோவின் வேலையாகி போனது. அவனை பார்த்து பல விஷயங்களில் தன்னை மாற்றிக்கொண்டான் சூர்யா. அந்த மாதத்தின் இறுதியில் சாருவிற்கு பிரசவ வலி வர அவளை மருத்துவமனையில் சேர்த்து அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. வாவ் ஜூனியர், வெல்கம் ஃபார் விளையாட்டு பாய்ஸ் ஹோம். சாருவின் மகனை சந்தோஷத்தோடு வரவேற்ற வாண்டுகளை பார்த்து எல்லோருக்கும் சிரிப்புதான் வந்தது. இந்நிலையில் தென்றலின் வளைகாப்பை விமரிசையாக நடத்த முடிவெடுத்தனர். மற்றவர்களுக்காக புன்னகையோடு வளைய வந்த தென்றலின் முகத்தில் அவ்வப்போது தோன்றி மறையும் கவலை கோடுகளை கண்டும் காணாதது போல் கவனித்து வந்தான் மனோ. வானில் நிலவு நட்சத்திர தாரகையோடு ஊர்வலம் செல்ல மேகங்கள் மிதந்து செல்வதை வேடிக்கை பார்த்தபடி ஊஞ்சலில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் தென்றல். அவளது கவலை முகம் கண்டு, நான் உன்னை வீட்டுக்குள்ள காணாம தேடிக்கிட்டு இருக்கேன், நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்க கேட்டபடி அவள் அருகே அமர்ந்தான். அவனை கண்டவுடன் மனதில் இருந்த சஞ்சலங்களை மறந்து, வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரம்தான் இருக்கிறது பாவா, அதுதான் அப்படியே வானத்தை பார்த்தபடி காத்தாட கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கலான்னு வந்தேன் என்று பதில் கொடுத்தாள். மனைவியை தோள் சாய்த்து அவன் அமைதியாக இருக்க, பாவா எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க ஆசையாக கேட்க, அதை நிறைவேற்றாமல் இருந்தால் அது மனோ அல்லவே. ஹோ தென்றலே, என் தோளில் சாயவா, தாய் மண்ணின் பாசம் எல்லாம் என்னோடு பேசவா, நான் நடக்கும் அந்த சாலை, பூ உதிர்க்கும் அந்த சோலை, நலங்கள் சொல்லும் ஹோ தென்றலே, முதல் காதல் முதல் முத்தம் ரெண்டும் மறக்குமா என அந்த பாடலில் ஒவ்வொரு வரிகளையும் உள்வாங்கி ரசித்து பாட, அவனது விழிகளோ அவளோடு காதல் என்ற மொழி பேசியது. அழகான குடும்பம், அன்பான கணவன், தங்களின் பெயர் சொல்ல பிள்ளைகள் வரப்போகிறது என்ற சந்தோஷத்தை கடந்து ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் அவளை ஆட்டி வைத்தது. அவனது குழந்தையை வயிற்றில் சுமந்த போது கணவனை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விடுவோமோ என்ற பயத்தில், பாவா எனக்கு ஏதாவது ஆகிருமா திடீரென்று கேட்க அவளது வாயை மூடினான். அவளை தோளோடு அணைத்து, இந்த நேரத்துல அம்மாவோட அன்பையும் அரவணைப்பையும் பெண்கள் மனம் ரொம்ப தேடும்னு சொல்லுவாங்க. நான் தாயா உன் பக்கத்துல இருக்கும்போது எந்த தீங்கும் உன்னை நெருங்காது, தைரியம் அளிக்கும் விதமாக மனோ பேச, மனைவியின் வயிற்றில் குழந்தையின் அசைவை உணர்ந்த மனோவின் உடல் சிலிர்த்தது. ஹே, பாப்பா வதச்சாலா வியப்போடு கேட்க, அதுவரை இருந்த பயம் மாயம் போல மறைந்து போனது. அவள் வெட்கத்தோடு புன்னகைக்க நெற்றியில் இதழ் பதித்து அவளை வீட்டினுள் அழைத்துச் சென்றான். அவனது வார்த்தைகள் அவளுக்கு புது தெம்பை கொடுத்தது. அவனின் மார்பில் முகம் புதைத்து அவள் உறங்கிவிட அவளின் கூந்தலை வருடியபடி வெகு நேரம் விழித்திருந்தான். மனோவின் வீடே திருவிழா கோலம் பூண்டிருக்க ராஜசேகர் அனைவரையும் வரவேற்க, சூர்யாவின் பெற்றோரும் விழாவில் கலந்து கொள்ள, தென்றலுக்கு வளையல் அடுக்கும் வேலையை செய்தாள் அனுபமா. வளைகாப்பு சேலை கட்டிக்கொண்டு கண்ணாடியின் முன் நின்றவளை, என்னோட புயல் எவ்வளோ அழகா இருக்கா பின்னிருந்து அவளை அணைத்தான். கண்ணாடி வழியாக கணவனை பார்த்தவள், பாவா இப்பெல்லாம் கேலி பேச முடியல, அப்படியே பேசினாலும் பிறக்க போற குழந்தையும் அதையே செய்யும்னு சொல்றாங்க என்றால் வருத்தத்தோடு. அப்போ நீ முதல்ல அதை செய், எனக்கு குட்டி புயல் அப்படி இருந்தா தான் பிடிக்கும். என்ன ரெட்ட குழந்தைங்கிறதால சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்று சொல்லி அவளை சிவக்க வைத்தான். 7ஆம் மாதம் மாதாந்திர பரிசோதனைக்கு சென்ற போதுதான் கருவில் இருப்பது இரட்டை குழந்தை என்ற உண்மை தெரிய வந்தது. அன்றிலிருந்து இப்படித்தான் ஏதோ ஒன்றை சொல்வதை வழக்கமாக வைத்திருந்தான். அவளை அறையிலிருந்து வெளியே அழைத்துச் செல்ல வீட்டை சுற்றி பார்வையை சுழற்றினாள். ராஜசேகர், ரவிச்சந்திரன், கோமதி, வாண்டுகள், ரிஷி, சாரு, சூர்யா, அனுபமா, ஷீலாமா என்று சுற்றிலும் இருந்த உறவினர்களை பார்த்தவள் மனம் நிறைந்தது. உறவுகள் இல்லாத வாழ்க்கையில் இருந்து வந்த தென்றலுக்கு அவளின் புன்னகை மூலம் உயிராக நேசிக்கும் கணவனின் வழியாக இத்தனை உறவுகளும் கிடைத்ததை நினைத்து சந்தோஷம் அடைந்தாள். திருமண பட்டுடுத்தி தலையில் மல்லிகை சூடி இருக்க
அவளின் முகத்தில் என்றும் வாடாத ஒரு புன்னகை எப்போதும் போல மலர்ந்திருக்க, நன்றாக மேடிட்ட வயிறும் தாய்மையின் சாயலும் அவளின் அழகை இன்னும் அதிகரித்தது. தென்றலை மனையில் அமர வைத்து அனைவரும் வளையல் போட, இங்க நின்னு பாக்குறத விட பக்கத்துல போய் உட்கார்ந்து நல்லா சைட் அடிக்க வேண்டியது தானே மாமா? சுரேஷ் குறுஞ்சிரிப்போடு கேட்க, இங்க இருந்து பார்க்க உங்க அக்கா தேவலோக மங்க மாதிரி இருக்கா. இந்த கண்ணாடி மட்டும் இல்லாம இருந்தா இன்னும் அழகா இருக்கும். மனையாளின் அழகை ரசித்தான் மனோ. அதை கேட்டு சிரித்த சுரேஷ், அக்காவுக்கு அது போடலனா கண்ணு தெரியாது மாமா. கிண்டல் அடிக்க அவனின் தலையில் செல்லமாக தட்டினான். அவன் பார்வை மீண்டும் அவளின் மீதே படிய, இது தேராத கேசு. அங்கிருந்து அகன்றான் சுரேஷ். அங்கே நடந்ததை பார்த்து சூர்யா சிரிக்க, நீ என்ன மாதிரியே ரசிக்க ரொம்ப நாள் இல்ல என்றவுடன் அவனது பார்வை வளையல் அடுக்கும் மனைவியின் மீது படிந்தது. அவனது காதருகே குனிந்து, மே ஹெல்ப் யூ ரகசியமாக கேட்க, நீங்க சேல்ஸ்மேனுக்கு செஞ்சதே போதும். அவன் கையெடுத்து கும்பிட வாய் விட்டு சிரித்தான். கடைசியாக மனோ அவளின் இரு கன்னங்களிலும் சந்தனத்தை பூச அவளின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. தன்னவளின் கரங்களுக்கு வைரத்தால் வளையல் போட்டு அவன் நிமிர, தென்றலின் பார்வை குறும்போடு அவன் பின்னே சென்றது. அவன் காரணம் புரியாமல் திரும்பி பார்க்க, ஐயோ வழிய விட்டு விலகி நில்லுங்க மாமா, நாங்க முறை செய்யணும். நிவாஷ் பொறுமை இழந்து கத்தினான். மனோ நகருங்க, அவனுங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் என்றான் சூர்யா வேகமாக. அவன் தென்றலின் அருகே போடப்பட்டிருந்த சேரில் அமர மற்றவர்களின் கவனம் மேடை பக்கம் திரும்பியது. முதலில் வந்த நிவாஷ் அவளது கன்னத்தில் சந்தனத்தை பூசிவிட்டு, அக்கா மத்தது எல்லாம் எனக்கு தெரியல. அவனின் கையில் வைத்திருந்த சின்ன வளையலை அவளிடம் கொடுத்தான். இதென்ன இவ்வளவு சின்னதா இருக்கு? தென்றல் அவனிடம் கேட்க, அம்மா தான் கடையில போனது வளையல் வாங்கணும்னு சொன்னாங்க, அதுதான் நான் குட்டி பாப்பாவுக்கு வளையல் வாங்கிட்டு வந்தேன் என்ற நிவாஷின் கன்னத்தில் முத்தம் பதித்தாள் தென்றல். அடுத்ததாக சுரேஷ், பாப்பாவுக்கு நான் பாசி வாங்கிட்டு வந்தேன். அவளின் கையில் கொடுத்து விட்டு நகர்ந்தான். நான் 2 பாப்பாவுக்கும் துணி எடுத்துட்டு வந்தேன் என்றான் பிரதாப். நாங்க பாப்பாவுக்கு விளையாட பொம்மை வாங்கிட்டு வந்தோம் என்றனர் ஷியாமும் ராகுலும். அவர்கள் வரிசையாக கொடுத்த பொருட்களை வாங்கிய தென்றல், பாவா என் பிறந்த வீட்டு சீரு எப்படி இருக்கு என்றவளின் கண்கள் ஆனந்தத்தில் கலங்கியது. அதை மண்ணெறிவோடு ஏற்றுக்கொண்ட மனோ, இதை விட சிறப்பா சீர் செய்ய யாராலையும் முடியாது சிலிர்ப்போடு சொல்ல, அங்கிருந்த அனைவரின் முகமும் மலர்ந்தது. வளைகாப்பு விழா விமரிசையாக நடந்து முடிந்தது. காலை வழக்கம் போலவே சீக்கிரம் எழுந்து தென்றலை அழைத்து கொண்டு தோட்டத்தில் நடைபயின்றான். அவன் அருகே இருப்பது அவளுக்கு மலையளவு தெம்பை கொடுத்தது. திடீரென்று அவள் எதையோ நினைத்து சிரிக்க, என்னன்னு சொன்னா நானும் சிரிப்பேன் என்றான் மனோ. என்னோட சேர்த்து 2 குழந்தைங்களை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு நினைச்சா சிரிப்பா வருதுங்க என்றாள். ஏன் இளவரசிகளை சமாளிக்கவே நேரம் பத்தாதே என்று சொல்லி அவளிடம் 2 அடியை வாங்கி கொண்டான். இருவரும் வாக்கிங் முடித்து வீட்டிற்குள் நுழைய அவளின் வயிறு சுருக்கென்று வலித்தது. அது வந்த சுவடே தெரியாமல் மாயமென மறைந்து போக, வலி வந்தா சொல்லு என்றான் மனோ. சோபாவில் அமர்ந்ததும் அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டு, இந்த நேரத்துல உதவிக்கு ரிஷியோ சூர்யா 2 பேத்துல யாராவது கூட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்றான். வீட்டின் வாசலில் நிழலாட கண்டு நிமிர்ந்த தென்றல், சூர்யாவும் அனுவும் வந்துட்டாங்க பாவா என்ற போது அடுத்த வழி வந்து போகவே மற்றதை மறைத்து அவர்களோடு பேசத் தொடங்கினாள். அவளது வலி இடைவெளி விட்டு வருவதும் மறைவதுமாக இருந்தது. நேரம் செல்ல செல்ல வலி அதிகரிப்பது போல தோன்றவே அதையும் சமாளித்துக் கொண்டு அமர்ந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் வலியை தாங்க முடியாமல் அவள் உதட்டை கடிக்க, தென்றல் என்னடா வலிக்குதா பதறினான் மனோ. கண்களில் கண்ணீர் ததும்ப, ரொம்ப வலிக்குது பாவா. அவனின் சட்டை காலரை பிடித்து கசக்கினாள். ஓரடி எடுத்து வைக்க முடியாமல் திணறிய மனைவியை கையில் ஏந்தி கொண்டு காரின் பின் சீட்டில் அமர வைத்தான். சூர்யா காரின் டிரைவர் சீட்டில் அமர தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அனு வந்து காரில் ஏறினாள். அவளை தோளோடு சாய்த்து கொண்டு, கொஞ்ச நேரம் வலிய பொறுத்துக்கோ, இப்ப ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அனு சொல்ல, அவள் வலியால் துடிப்பதைக் கண்டு மனோவிற்கு அழுகையே வந்தது. அவனது கண்ணீர் துளி அவளின் நெற்றியில் பட்டு தெறிக்க அவனை நிமிர்ந்து பார்த்தவள் உதட்டை கடித்துக்கொண்டு அம்மா என்று கதறினாள். தாய் இல்லாத பெண்களுக்கு அவளின் கணவனும் இன்னொரு தாய்தான்.
தன்னவளின் கதறல் அவனுக்குள் இருந்த தாய்மையை தட்டி எழுப்ப சிறு பிள்ளை போல அழுகும் மனைவியை அணைத்துக் கொண்டு, நான் பக்கத்துல இருக்க, நீ அழுகாத என்றான். அவளை மருத்துவமனையில் சேர்த்தவுடன் அவளை ஆபரேஷன் தியேட்டர் உள்ளே அழைத்துச் சென்றனர். கை கால்களில் இருக்கும் நகைகளோடு சேர்த்து தாலியையும் கலற்றி தர சொன்னார்கள். அதை கையில் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அவள் மறுப்பாக தலையசைக்க, நல்ல பொண்ணுமா நீ என்று சிரித்தார் டாக்டர். அவளது நகைகளை மனோவிடம் கொடுத்துவிட்டு நகர நினைக்க, நர்ஸ், நானும் உள்ள வரட்டுமா? பதட்டத்தோடு அனுமதி கேட்டான் மனோ. அவனை வியப்போடு நோக்கிய நர்ஸ், சார், அவங்க என்ன குழந்தையா என்று கேட்க, எனக்கு அவ குழந்தைதான் என்றான். டாக்டர் அவனை உள்ளே அழைத்து வரும்படி சொல்ல, கலங்கிய கண்களை துடைத்துக் கொண்டு அறையின் உள்ளே நுழைய அவனை கண்டவுடன் தென்றலுக்கு புது தெம்பு வந்தது. அவளின் கைகளை கெட்டியாக பிடித்துக்கொண்டு, நான் கூடவே இருக்கேன், பயப்படாம இரு என்று தைரியம் கூறினான். அடுத்தடுத்து வந்த வழிகளில் 2 குழந்தையும் பிறந்துவிட அவனால் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. தென்றல் மெல்ல மயக்கத்திற்கு செல்ல அவளின் கூந்தலை வருடிய மனோ அமைதியாக நின்றவனிடம், சார், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க என்றவுடன் சரி என்று தலையசைத்து ஆபரேஷன் தியேட்டர் விட்டு வெளியேறினான். சற்று நேரத்தில் நர்ஸ் கொண்டு வந்து குழந்தையை கொடுக்க, பிள்ளைகளை கையில் வாங்க தெரியாமல் சந்தோஷத்தில் தடுமாறியவனை பார்த்து, உங்க அப்பாவுக்கு உங்களை தூக்க கூட தெரியல செல்லங்களா என்று சிரித்தாள் நர்ஸ். அவனை அச்சில் வார்த்தது போல இருந்த பெண் குழந்தையை கை நீட்டி வாங்கினான். அன்று மலர்ந்த ரோஜாப்பூ குவியல் கை கால்களை அசைத்து சினுங்கும் அழகை காண அவனுக்கு 2 விழிகள் போதவில்லை. ஆண் குழந்தை அப்படியே தென்றலை போலவே இருந்தது. மொட்டு என்ற கண்களால் குழந்தை அவனை பார்க்க அவனின் மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் போனது. என்ன குழந்தை? சூர்யாவும் அனுவும் ஆர்வமாக கேட்க, மகள், மகன் என்றான். சிறிது நேரத்தில் தகவல் அறிந்து மற்றவர்களும் அங்கே வந்து சேர்ந்தனர். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன்.